தண்ணீர் குறைவான பகுதிகளிலும் மானாவாரி நிலங்களிலும் சாகுபடி செய்யப்படும் எண்ணெய் வித்து பயிர்களில் நிலக்கடலை முக்கிய பங்கு வகிக்கிறது. நிலக்கடலை சாகுபடியில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரித்து உயர் விளைச்சல் பெற முடியும். நிலக்கடலை சாகுபடிக்கு தேவையான இயந்திரங்களை விவசாயிகள் எளிதாக கையாண்டு குறைந்த செலவில் அதிக லாபம் பெற்று வருகின்றனர். அந்த வகையில் மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் எளிய முறையில் இயந்திரங்களின் பயன்பாடு குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் பொறியியல் தொழில்நுட்ப வல்லுநர் பி. நாகராஜ் ஃப்ரெட்ரிக் அவர்கள் தரும் தகவல்கள். மானாவாரி நிலக்கடலை உற்பத்தியில் இயந்திரங்களின் பங்கு ஏன் இதை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது உள்ள சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா எல்லா துறைகளுமே பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. குறிப்பாக விவசாயத்தில் அதிகப்படியாக இந்த ஆட்கள் பற்றாக்குறை காணப்படுகிறது. இதன் விளைவாக என்னன்னு பார்த்தா காலந்தாழ்ந்த விதைப்பு, காலந்தாழ்ந்த அறுவடை, குறித்த நேரத்தில் எந்த வேளாண் விளைபொருள் உற்பத்தி பணிகளையும் சரியான முறையில் செய்ய முடியாமல் போகிறது. அதனால் விவசாயிகளுக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மானாவாரி வேளாண் விளைபொருள் உற்பத்தியில் இந்த ஆட்கள் பற்றாக்குறையினால் பார்த்திங்கன்னா எல்லா பணிகளுமே உழுதல், விதைத்தல், களை எடுத்தல், அறுவடை செய்தல், காய் பிரித்தல், குறிப்பாக இந்த நிலக்கடலை உற்பத்தியில் பார்த்திங்கன்னா பெருமளவு அதோட தாக்கம் காணப்படுகிறது. இதன் பயனாக காலந்தாழ்ந்த வேளாண் செயல், அதன் பயனாக பார்த்திங்கன்னா செலவு செலவினம் அதிகம் பிடிக்கும். செய்யக்கூடிய பணிகள் திறனற்றதாக இருக்கிறதுனால விளைபொருள் உற்பத்தி செலவினம் அதிகரித்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு முழுமையான அந்த லாபகரம் அடைய முடியாத சூழல் ஏற்படுகிறது. இப்போ இந்த தருணத்தில் நம்ம நிலக்கடலை சாகுபடியும் செயலில் எவ்வாறு ஆட்கள் பற்றாக்குறை நிலவுகிறது, அதன் பயனாக என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை இப்போது நம்ம பார்ப்போம். கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை பெருமளவு காணப்படுகிறது. இப்போது மானாவாரி வேளாண்மை விளைபொருள் உற்பத்தி குறிப்பாக நிலக்கடலையில் பார்த்திங்கன்னா இப்போது மானாவாரினாலே உங்களுக்கு வானம் பார்த்த பூமி தான், வானம் பார்த்த பூமி விவசாயம். மழை பெய்த உடனே பார்த்திங்கன்னா வேளாண் பணிகளை உடனே நம்ம துவைக்க ஆகணும். இதில் மானாவாரி வேளாண்மைங்கிறது எதுவுமே வேளாண் விளைபொருட்கள் செயல்கள் நம்ம கையில் இருக்கவே இருக்காது, நம்ம கட்டுக்குள் இருக்காது. ஆனால் இறவை பாசனத்தில் எல்லா செயல்களுமே நம்ம கட்டுக்குள் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் தள்ளி போடலாம், ஒரு 4 நாளே தள்ளி போடலாம். ஆனால் இதில் மழை எப்போ பெய்யுதோ, மழை பொழிவு நடந்த உடனே பார்த்திங்கன்னா விதைப்பு உடனே உழவு செய்யணும். உழவு செஞ்சு அந்த மண்ணோட ஈரம் உலர்வதற்குள் நம்ம என்ன பண்ணணும், விதைப்பு செய்யணும். விதைப்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக இப்போது நம்ம நிலக்கடலை பற்றி மானாவாரி நிலக்கடலை உற்பத்தி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உடனே விதைப்பருப்பு எடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்கள் செலவினம் பிடிக்கும். சரியான அந்த ஈரம் போகிறக்குள்ளே விதைக்கணும். அது கொஞ்சம் தாழ்ந்தாச்சுன்னா நம்ம சரியான ஈரத்தில் விதைக்காதனால முளைப்புத்திறன் பாதிக்கப்பட்டு அதன் பயனாக பயிர் எண்ணிக்கை குறைந்து விளைச்சல் குறைவாகி நம்மளுக்கு பொருளாதார இழப்பு காணப்படும். அதனால் உடனே விதைக்கிறதுக்கு பருப்பை தயார்படுத்தணும். அடுத்தது பார்த்திங்கன்னா விதைக்கிறதுக்கு நிலக்கடலையில் விதைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இது கால் வரையும் பெரும்பாலும் விவசாயிகள் மானாவாரி விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டேறு போகும். அதுக்கு பின்னாடி ஒரு பெண் வேளாண் செய்யக்கூடிய ஒரு பெண் அனுபவம் இருக்க பெண் வேணும். எல்லாரும் விதை போட முடியாது, ஏன்னா எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ அந்த பெண் நடந்து போவாங்க. இந்த சுற்றி இந்த செயல் நடக்கும்போது விதைத்த இந்த நிலக்கடலை பருப்பு அடுத்த தடவை வரும்போது சால் வரும்போது அதை அணைச்சி இதே மாதிரி தொடர்ந்து நடக்கும். இது ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 நாள்லேருந்து 2 நாள் பக்கம் ஆகும். இதுக்கு செலவினங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏருக்கு ஒரு நாளைக்கு 1200 ரூபா. அதே மாதிரி அந்த கடலை முத்துன்னு சொல்லுவாங்க, கடலை விதையை பின்னாடி ஏருக்கு பின்னாடி விடக்கூடிய பெண் மகளிருக்கு ஒரு 300 ரூபா.
மொத்தம் ஒரு நாளைக்கு 1500 ரூபா செலவாகுது ஒரு ஏக்கருக்கு. அப்போ 2 நாளுக்கு தான் அந்த வேலை முடியும். அப்போது 2 நாளைக்குன்னு பார்த்தா 4 ஒன்றுக்கு 1500 ரூபா, 2 நாளைக்குன்னு பார்த்தா 3000 ரூபா செலவாகும். இதற்கு பதிலாக நம்ம வந்துட்டு விதைப்பு சாதனம், நிலக்கடலையில் வந்துட்டு விதைக்கிற சாதனம் வந்துட்டு நம்ம டிராக்டரால் இயங்கக்கூடிய விதைப்பு சாதனம். அந்த சாதனத்தில் விதைக்கும்போது ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துட்டு நம்ம ஒரு ஏக்கராவை வந்துட்டு தெளிவாக நம்ம சரியான ஆழத்தில் சரியான இடைவெளியில் நம்ம பயிர் எண்ணிக்கை வந்து ஒரு சதுர மீட்டரில் எவ்வளோ பரிந்துரைக்கிறோமோ அந்த அளவில் வந்து நம்ம விதைப்பு செய்ய முடிகிறது. இதன் பயனாக என்னென்னா, நம்ம எந்த ஆழத்தில் விதைக்கிறோம், பயிர் எண்ணிக்கை ஒரு சதுர மீட்டரில் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் வந்துட்டு 1.5 மணி நேரத்திலே வந்து விரைவாக விதைக்க முடிகிறது. ஆட்களை வச்சுட்டு நம்ம பண்ணுறதுன்னா சிரமம். என்ன பண்ணுவாங்க, சரி ஈரமானாலும் பரவாயில்ல, ஏதோ நட்டு விட்ருவோம், வர்றது வரட்டுங்கிற மாதிரி நடுவாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. திட்டமிட்டபடி சரியான ஈரப்பதத்தில் வந்துட்டு டிராக்டரை கொண்டு சரியான ஆழத்தில் சரியான இடைவெளியில் வந்து நம்மளால் திட்டமிட்டவாறு விதைக்க முடிகிறது, விரைவாக விதைக்க முடிகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கடலை வந்து அறுவடை பண்ணுறது. நிலக்கடலை அறுவடை செயல் வந்துட்டு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு மழை கிடச்சா அந்த செடி வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். அப்படி இல்லை, அந்த நேரத்தில் மழை கிடைக்கலன்னா அந்த செடி வந்துட்டு ஆட்களை வச்சு தான் இழுத்து மேலே கொண்டு வருவாங்க. அப்படிங்கும்போது அது வந்து சிரமமான செயலாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்துட்டு அறுபட்டு காய் வந்து மண்ணிலேயே நின்றும். இதுக்கு வந்துட்டு இந்த பொதுவாக ஊர் பழக்க விவசாயி என்ன சொல்லுவாங்களா, தப்பு காய் அப்படிம்பாங்க. தப்பி மண்ணில் நிற்கக்கூடிய காய்களோட அளவு வந்து சதவீதம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம டிராக்டர் இழுவை நிலக்கடலை அறுவடை சாதனம் நம்ம பயன்படுத்தி இந்த இடத்துல பண்ணினதுனால ஒரு 1.5 மணி நேரத்தில் இல்லைங்க, ஒரு 1.5 மணி நேரத்தில் ஒரு ஏக்கரா வந்துட்டு நம்மளால் அறுவடை சிறப்பாக செய்ய முடிகிறது. இதில் இந்த டிராக்டர் இழுவை நிலக்கடலை அறுவடை சாதனத்தை நம்ம பயன்படுத்தும் போது 1.5 மணி நேரம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரூபா செலவினத்தில் நம்ம வந்துட்டு முழுமையாக நிலக்கடலை வந்து அறுவடை செய்ய முடிகிறது. மேல் நோக்கி மண்ணிலிருந்து மேல் நோக்கி நம்மளால் கொண்டு வர முடிகிறது. டிராக்டரில் இயங்கக்கூடிய காய் பிரிக்கும் சாதனம் வந்துட்டு இந்த நிலக்கடலை வந்து உற்பத்தியில் வந்துட்டு முக்கிய பங்காற்றுகிறது. இதுவும் அதே மாதிரி தான். அதாவது மண்ணிலேருந்து தோண்டி எடுத்த செடிகள் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்தந்த தோட்டத்துலேயே உட்காந்துட்டு ஒரு 5 பண்ணை மகளிர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காயை வந்துட்டு செடியிலேருந்து திருகி கையில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க காய் தனியாக பிரித்து எடுப்பாங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டரால் இயங்கக்கூடிய காய்களை பிரிக்கும் சாதனத்தை வச்சு பண்ணும்போது, திராஷரை கொண்டு நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவை வந்துட்டு இருக்க காய்களை வந்துட்டு செடியிலேருந்து நம்ம பிரிச்சிடலாம். ஆனால் இதை ஆள் வச்சு பண்ணுனா 15 ஆள் தேவைப்படும். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 1500 ரூபா முடிய வேண்டிய வேலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5250 ரூபாயோ 5500 ரூபா, அந்த சீசனை பொறுத்து 6000 ரூபா வரைக்கும் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தோன்றுகிறது. இதனால் என்னென்னா, மொத்தம் பார்த்திங்கன்னா உழுதல், விதைத்தல், அறுவடை செய்தல், நிலக்கடலையை காய் பிரித்தல், இந்த அனைத்து செயல்களையுமே வந்துட்டு விரைவாக குறைந்த நேரத்தில் குறைந்த உற்பத்தி செலவினங்களை வந்துட்டு பண்ணுறதுக்கு இந்த நிலக்கடலை உற்பத்தியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டிராக்டர் இழுவை சாதனங்கள் வந்துட்டு மிகவும் உபயோகரமாக இருக்கிறது. இந்த மானாவாரி நிலக்கடலை விளைபொருள் உற்பத்தியில் டிராக்டர் இழுவை சாதனங்கள், குறிப்பாக விதைத்தல், அறுவடை செய்தல், நிலக்கடலை காய் பிரித்தல் போன்ற செயல்களை செய்வதனால பார்த்திங்கன்னா பெருமளவு நம்மளுக்கு நேரம் மிச்சமாகுது. ஏக்கர் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9500 ரூபா, ஏக்கர் ஒன்றுக்கு 9500 ரூபா வந்து நம்மளுக்கு மிச்சமாகிறது. இது வந்துட்டு நம்மளுக்கு மிகவும் ஏற்றது. அடுத்து பார்த்திங்கன்னா நேரம் ரொம்ப சீக்கிரம் முடியுது, யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இப்போது அதில் குறிப்பாக வந்துட்டு நம்ம விதைத்தல் கருவியில் பார்த்திங்கன்னா சரியான அளவு, சரியான ஆழம், சரியான எண்ணிக்கை பராமரிக்கப்படுகிறது. அதே மாதிரி அறுவடை செய்யும் கருவியில் பார்த்திங்கன்னா சாதனத்தை பயன்படுத்தும் போது களைகளை வந்துட்டு இது ஆட்களை பண்ணும்போது நிலக்கடலை செடியை மட்டும்தான் நம்ம மேல் நோக்கி இழுத்து அதுலேருந்து காயை வந்து பிரிப்போம். களைகள் வந்துட்டு உங்கள் தோட்டத்தில், அதாவது ஒரு சதுர மீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4000 சதுர மீட்டர் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு
ஒரு பரிந்துரைக்கப்பட்ட அளவு வந்துட்டு ஒரு 32 எண்ணிக்கையில் செடி இருக்கணும், நிலக்கடலை செடி இருக்கணும் அப்படின்னா அந்த 32 செடிகளை மட்டும்தான் ஆட்களை கொண்டு மேலே எடுப்பாங்க. அந்த 32 செடிகளை சுற்றி இருக்கக்கூடிய களை செடிகள் வந்துட்டு அப்படியே தான் மண்ணில் இருக்கும். அது வந்து பின்னால் வந்து அதில் இருக்க விதையெல்லாம் விழுந்து அடுத்த வர்ற பயிருக்கு பார்த்திங்கன்னா களைகள் உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த கடலை தோண்டும் சாதனம் வந்துட்டு மொத்தமாகவே ஒரு 4 அடி பிளேடு உங்கள் நிலக்கடலை பயிரிடக்கூடிய வேருக்கு கீழே, காய்க்கு கீழே உங்கள் தோட்டம் முழுமைக்கும் ஒரு 7 இன்ச்சுக்கு கீழே உங்கள் தோட்டம் முழுமைக்கும் கீழே போயிடும். அப்படிங்கும்போது நிலக்கடலை செடியை மட்டும் காயோட மேல் கொண்டு வரதில்லை, பயிரிட்ட அது நிலக்கடலை மட்டும் இல்லை, அது போக அங்கே வந்துட்டு தானாக தோன்றிய களைகள் வந்துட்டு களை செடிகள் வந்துட்டும் மேல் நோக்கி வேரோடு பிடுங்கப்படுகிறது. அதனால் உங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த பூமி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சாதனத்தை பயன்படுத்தியிருக்கோம். ஒரு களைச்செடி கூட இருக்காது, உங்களுக்கு ஒரு களைச்செடி கூட இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்து செய்யக்கூடிய எந்த பகுதி எந்த நிலப்பரப்பில் வந்து நிலக்கடலை மாணவர்கள் உற்பத்தி செய்தோமோ அந்த பரப்பில் அடுத்து செய்யக்கூடிய செயல்களில் வந்துட்டு களைகள் வந்துட்டு 100க்கு 95 விழுக்காடுகளுக்கு குறைவில்லாமல் கட்டுப்படுத்தப்படுகிறது. களைகளை பற்றி அவங்க பெரிதும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு முக்கியமான கருத்து. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு உழவு பண்ண மாதிரியே வந்துட்டு மண் மேல் நோக்கி பொலன்னு நம்ம வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த அந்த அறுவடை முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மண் ஒரு ஏக்கரா மண் பார்த்திங்கன்னா கடலை போட்ட நிலக்கடலை பயிரிடப்பட்ட பருப்பு பயிரிடப்பட்ட நிலப்பரப்பு வந்துட்டு பொலன்னு இருக்கும். அதாவது ஒரு இந்த டிஸ்ப்ளோ போட்ட மாதிரியே உங்களுக்கு சட்டி கலப்பை போட்ட மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், பொலன்னு இருக்கும். அப்போ அந்த தருணத்தில் ஒரு மழை கிடச்சிதுன்னா அந்த மழை வந்து அது சுத்தமாக வந்து ஈர்த்து வச்சுக்கும். இது வந்துட்டு அந்த மண்ணரிப்பு நடக்காததுக்கும் அதே போல் வந்துட்டு மண்வள பாதுகாப்புக்கும் நீர் வளத்தை வந்து தன்னகத்தை ஈர்த்து வச்சு அடுத்த பண்ணுற வெள்ளாமைக்கு வந்துட்டு வேளாண் விளைபொருள் செயலுக்கு வந்துட்டு மிகவும் உறுதுணையாக இருக்கும். மண் வளமும் பராமரிக்கப்படும், மழை வளமும் மண்ணில் காக்கப்படும். இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. விவசாயிகளுக்கு வந்து இதனால் வந்துட்டு பெரிதும் உபயோகமாக இருக்கும். எனவே அனைத்து நிலக்கடலை உற்பத்தியாளர்களும் இந்த மானாவாரி நிலக்கடலை உற்பத்தியில் இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட எடுத்துரைக்கப்பட்ட கருவிகளையும் சாதனங்களையும் பயன்படுத்தி அவங்க வந்துட்டு பயனடையுமாறு இந்த தருணத்தில் கோவை மாவட்ட வேளாண் அறிவியலத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது சம்பந்தமாக ஏதாச்சும் தொழில்நுட்ப வழிகாட்டுதல் தேவை அப்படின்னா விவசாய பெருமக்கள் அனைவரும் குறிப்பாக நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாய பெருமக்கள் வேளாண்மை அறிவியல் நிலையம் கோவை அவர்களை தொலைபேசியிலேயோ நேரடியாக தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை தெரிந்து பயனடையுமாறு இந்த தருணத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற பி. நாகராஜ் ஃப்ரெட்ரிக் அவர்களை 09952339747 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.